ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. உங்கள் மனசு போலவே எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டுங்க. அந்த வகையில் இந்த மாதம் வைகாசி பிறந்தாச்சு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அற்புதமான மாதம். ஒவ்வொரு மாதமும் ஸ்பெஷல் தான், இருந்தாலும் இந்த வைகாசி மாதத்துக்கு கூடுதல் ஸ்பெஷல் இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, வேதம், புராணம் இதெல்லாம் போற்றக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் இருக்குங்க. நம்ம எல்லாரும் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்கக்கூடிய வரம்னு பார்த்தோம்னாக்கா, ஆயுள் அதிகமாகணும், செல்வம் வேணும், புத்திர பேரு வேணும்னு சொல்லிட்டு அந்த 3 விஷயங்களும் அழிக்கக்கூடிய மாதம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வைகாசி மாதம். மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யார் ஒருத்தங்க தானம் தர்மம் செய்கிறீங்களோ அந்த விஷயங்கள் பல மடங்கு பல ஜென்மங்களுக்கு உங்களுடைய தலைமுறையே காக்குங்க. அந்த அளவுக்கு பலன் தரக்கூடிய மாதம். அதாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த மாதத்தில் தான் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பாற்கடலை கடைந்து அமுதம் வெளிப்பட்ட மாதங்க. அதாவது அமிர்தம் வெளிப்பட்டது ஏகாதசி அன்னைக்கு, இறைவன் அதை காத்தது துவாதசி அன்னைக்கு, தேவர்கள் அமுதத்தை உண்டது பார்த்தீங்கன்னாக்கா திரையோதசி அன்னைக்கு. ஸோ இந்த நாட்களில் முக்கியமாக இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினங்களில், வைகாசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி, துவாதசி, திரையோதசி இந்த தினங்களில் யார் ஒருத்தங்க தானம் தர்மம் செய்கிறீங்களோ அதன் காரணமாக அதீத பலன்களை நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். புரிஞ்சுதுங்களா? இத்தனை நாள் வரைக்கும் நான் எதுவும் பெருசாக தான தர்மம் செஞ்சதில்லை மேடம் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த நாட்களில் உங்களால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யுங்க. நன்மைகள் உண்டு, அதுவும் பல தலைமுறைக்கு. புரிஞ்சுதுங்களா? ஒவ்வொரு மாதமும் சிறப்பு தான். ஒவ்வொரு மாதத்துலேயும் நிறைய கிரகநிலையோட மாற்றம் நிகழ்ந்துக்கிட்டே தான் இருக்கும். மேற்கொண்டு இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாதத்தில் இருக்குது. அதாவது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் தான் நம்மளுடைய 6 முகம் கொண்ட முருகப்பெருமான் அவதரித்தார். முருகப்பெருமானுக்கு உரிய நட்சத்திரமும் விசாகம் தான். அதன் காரணமாக தான் நம்ம முருகப்பெருமான விசாகன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சொல்லி அழைக்கிறோம். ஸோ இப்பேற்பட்ட ரொம்பவே அற்புதமான பலன்களை கொண்ட இந்த வைகாசி மாதம் நமக்கு எப்படிங்க இருக்கு? இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலையோட அமைப்பின் காரணமாக தான் நமக்கு நல்லதும் கெட்டதும். அந்த வகையில் தான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலையோட மாற்றத்தை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். நவ கிரகங்களின் முதல்வன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மே 14ஆம் தேதி பேச்சு ஆயிடுறார். சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வைகாசி மாதத்தில் அங்கே ஏற்கனவே சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் கூட இணைவதன் காரணமாக குரு ஆதித்ய யோகம் உருவாகுது. இது பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கும் சிறப்பானது ஒன்று தான். அதே போல ரிஷப ராசியில அதிபதியான சுக்கிர பகவான் ரிஷபத்திலேயே பயிற்சியாகி ஆட்சிக்கு அதிபதியா இருக்கிறதுனால உங்களுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்கும். அடுத்ததான் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானுடைய பயிற்சியும் 9ஆவதாக புதன் ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு. இதனால 12 ராசிகளுக்கும் எந்த மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்க போகுது? ஒரு சில ராசிகளுக்கு சாதகமும் ஒரு சில ராசிகளுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் எல்லாமே நல்லது தானே. ஒரு நல்ல விஷயத்தோடைய அருமை தெரியணும் அப்படின்னாக்க இதை ஒரு கெட்ட விஷயம் நடக்கணும், அப்படிதாங்க. சரிங்களா? எப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்காக நாங்கள் எப்போ உங்களுக்கு துணையாக இருக்கோம், உங்களை வழிநடத்த. உங்களுக்கு எல்லா வளமும் நலம் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை வணங்கி இந்த வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சினாக்கா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலும் பிடிச்சினாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த வகையில் கன்னி ராசி அன்பர்களே, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்த நிலையில் இருக்காரு. இதன் காரணமாக மாசத்துடைய துவக்கத்திலேயே குலதெய்வ கோயிலுக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. பாக்கியம் இருந்தால் நிச்சயமா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி போய் நீங்க தரிசனம் செஞ்சுட்டு வர்றது ரொம்பவே நல்லது. அடுத்த தன பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ஜீவஸ்தானத்துல அமர்ந்திருப்பது தொழில முன்னேற்றத்தை தருங்க. மேலும் இவருடைய அமர்வின் காரணமா பூர்வீகமா ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த தொழிலும் மேன்மையடையுங்க. அடுத்ததான் 3க்கும் 8க்கும் உடையவனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல இருப்பது தொழில் ரீதியா உங்களுக்கு அலைச்சலை உண்டாக்கும். மேலும் உயர் அதிகாரிகளின் கோபத்திற்கும் ஆளாக நேரிடுங்க. இதனால எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கவனமா இருங்க. நீங்க பார்த்தீங்கன்னாக்கா மனசுல பட்டதை ரொம்ப ஜாலியா பேசக்கூடிய ஆட்கள், ஆனால் நேர்மையை கடைபிடிப்பீங்க. ஒருத்தருடைய மனசு நோகாமல் இருக்கணும்னு பார்த்துப்பீங்க. ஒரு வார்த்தை அவன் தப்பாக பேசினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அமைதியை காப்பீங்க. உங்களுடைய குணம் தங்கமான குணம் தான். இதனாலவே நிறைய இடங்களில் உங்களுடைய வளர்ச்சி தடைப்பட்டு இருக்கு. அதாவது கிணத்துல போட்ட கல் மாதிரியே இருக்கும் உங்களுடைய வளர்ச்சி.
ஏன் அப்படின்னா உங்களை பற்றி நீங்கள் யோசிக்கிறத விட அடுத்தவங்களை பற்றி நிறைய யோசிப்பீங்க. இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க கன்னி ராசி அன்பர்களே. இப்போ நான் சொன்ன விஷயம் உண்மை நினச்சாலும் கமெண்ட் பாக்ஸில் ஆமாம் மேடம் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு உங்களுடைய கேரக்டர் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. நீங்கள் ஆமாவா இல்லையா அப்படின்னு சொல்லும் பொழுது நாங்கள் இன்னும் வந்து சிறப்பாக வீடியோ பதிவு மேற்கொள்ள கொஞ்சம் துணையாக இருக்கும். அடுத்ததான் 4க்கும் 7க்கும் உடைய குரு பகவான் 11ல் உச்சம் பெற்று இருப்பது புதுசா வீடு வாங்குறது, வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை தருவாருங்க. அதுவே திருமண பருவத்தில் இருக்கீங்க, கல்யாணம் வரன் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, சரியான வரன் அமைவே இல்லை மேடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு திருமணம் நடைபெறும். அடுத்ததான் 5க்கும் 6க்கும் உடைய சனி பகவான் உங்களுடைய ராசியில 3ஆம் இடத்துல இருப்பது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல நீங்க கவனமா இருக்கணுங்கிறத எச்சரிக்கை உணர்வோட காட்டுதுங்க. மேலும் இவருடைய அமர்வு குழந்தைகள் கூட நீங்கள் வந்து உல்லாச பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு குடும்பத்தோட வெளியில் போயிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து விரியாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசியில் 9ஆம் இடத்துல இருப்பது தந்தைக்காக நீங்கள் செய்யக்கூடிய செலவு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. மேலும் திருக்கோயிலுக்காக தான தர்மங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. அடுத்ததான் நிழல் கிரகம் பாம்ப கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் உங்களோட ராசியிலேயே இருப்பது உடல் அசதியை தருங்க. இப்போவே வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் ரொம்ப சோர்வாக தான் உணர்வீங்க. ஒரு காலத்தில் உங்களை மாதிரி சுறுசுறுப்பாக இருந்தவங்களையும் பார்க்க முடியாது, இப்போ நீங்கள் இருக்கிற மாதிரி ஒரு சோம்பேறியும் பார்க்க முடியாது. அது நீங்களே பல சமயங்களில் யோசிச்சு ஏன்டா நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பல விதங்கள் இது பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரே ஒரு துணைன்னு பார்த்தீங்கன்னா அது தூக்கம் மட்டும்தாங்க இருக்கும். பெருசாக வந்து யார்ட்டையும் ஈடுபாடோட பேச மாட்டீங்க, பெருசாக எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபாடோட செய்யவே மாட்டீங்க. இப்போ செய்யலாம் அப்போ செய்யலாம்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுக்கிட்டே தான் போகுவீங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ இருக்குது தானே கன்னி ராசி அன்பர்களே. அந்த விஷயத்த கொஞ்சம் நீங்கள் மாற்றி தான் ஆகணும். அது உங்களுடைய சொந்த முயற்சியாக மட்டும்தான் இருக்கும், சரிங்களா. அடுத்ததான் இவருடைய அமர்வு உங்களுக்கு அசதி ஏற்படுத்தும் சொல்லியாச்சு. இதைத் தொடர்ந்து கேது பகவான் 7ல் இருப்பது, அதாவது 7ஆம் இடத்துல அமர்ந்து இருப்பது அனைவரிடத்துலையும் சச்சரவை தூண்டும். சும்மாவே இருக்க முடியாது. நான் தான் சொன்னேன்ல, உங்களுடைய வாய் எப்படி தெரியுங்களா, ஜாலியாக பேசுறீங்க, மனசில் பட்டதை பேசுறீங்க. அதாவது இடம் பொருள் ஏவல் தெரியாமல் இந்த காலகட்டத்தில் நான் அப்படி சொல்ல வரல. என்னென்னா உங்களுக்கு இடம் பொருள் தெரியாது அப்படின்னு நான் சொல்ல வரல. என்னென்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த கேது பகவானுடைய 7ஆம் இட அமர்வு உங்களை அப்படி மாற்றிடும். சட்டுன்னு ஒரு வார்த்தையை விட்டுடுவோம். ஸோ பின்னாடி வந்துட்டு என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறது யோசிக்க மாட்டோம். ஸோ வார்த்தையில் நாவடக்கம் அப்படிங்கிறது கன்னி ராசிக்கு ரொம்ப 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 முக்கியம். உங்களை தூண்டி விட்டுட்டு அவன் வந்துட்டு உஷாராயிடுவான், ஓகேங்களா. வேலை செய்யக்கூடிய இடத்துல முக்கியமாக கவனம் காப்பது சிறப்பு. அடுத்ததான் உங்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் பொது பலன்களை பார்த்துட்டோம். இப்போது விரிவாக நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரம், இதைத் தொடர்ந்து சித்திரையில் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இவங்கள்லாம் சேர்ந்தது தான் கன்னிராசி. அந்த வகையில் முதல்ல இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் நட்சத்திரத்திற்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கு தெளிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய நீங்கள் ஓம் ஸ்ரீ விநாயக பெருமானே போற்றி போற்றின்னு அவருடைய நாமத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை பாருங்க. அதை ஏன் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி நமக்கு இப்போ எந்த கடவுளுடைய அனுகிரகம் தேவையோ அவரை வணங்கி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யறது நல்லது தான். அந்த வகையில் புதன் மற்றும் சூரியனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு வெற்றி தேவதை எப்பவுமே துணை இருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? நீங்கள் நினைப்பீங்க, அட போங்க மேடம், நான் எங்கே பெருசாக வந்துட்டு என்ன முன்னேற்றத்தை கண்டுட்டேன், வெற்றி தேவதை என் கூட இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. தோல்வி அப்படிங்கிறது என் பேரை எழுதிருச்சு போல், டிக்ஷனரி எடுத்து பாருங்கள், தோல்விங்கிற இடத்துல கன்னிராசிக்காரங்க பேர் தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட வம்படிக்கிறது கூட எனக்கு தெரியுது. இருந்தாலும் தலை போகிற விஷயம் வந்திருக்குங்க உங்களுக்கு, நான் இல்லைன்னா சொல்ல கிடையாது. ஆனால் இப்போ கஷ்டப்படுறீங்களா? உங்களை யாராச்சும் வீழ்த்த முடிஞ்சிச்சா? உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். எவ்வளோ இடைஞ்சல் கொடுத்தாங்க, எதிருக்கு எதிராக வெட்டுறேன் குத்துறேன் அப்படி இப்படின்னு, யாராலையும் உங்களை வெல்ல முடியாது. புரிஞ்சுதா? எவ்வளோ வேணால் ட்ரை பண்ணட்டும், ட்ரை மட்டும்தான் பண்ண முடியும். உங்களை வீழ்த்துவது அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக முடியவே முடியாது. புரிஞ்சுதுங்களா? ஏன்னா புத்திக்கு அதிபதி புதன் பகவான், உலகத்திற்கே வெளிச்சத்தை தரக்கூடிய சூரிய பகவான், இவருடைய அம்சத்தில் பிறந்த உங்களை யாராலையும் சாய்க்கவே முடியாது. சரி, அட போதும் மேடம், நீங்கள் இப்படி ஏதாச்சும் சொல்லுங்க, கொஞ்சம் நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கு அதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லிடுவோம். வைகாசி மாதம் யோகமான மாதமாக இருக்க போகுது.
தனக்காரனான குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து 5ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்கள் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் அனைத்தும் மறைந்துவிடும். அதிர்ஷ்ட மழையில் நீங்கள் நனையிறது உறுதி உறுதி உறுதி. பொன்னும் பொருளும் சேர்வதுடன் புதிய சொத்தும் உங்களை வந்தடையும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். குரு கோடி நன்மையை கொடுத்திருக்காரு. அடுத்த 6ல் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய சங்கடங்களை எல்லாத்தையும் விலக்குவார். உடல் பாதிப்புகள் மறையும். தொழிலில் வேலையில் இருந்த நெருக்கடிகள் மறையும். உங்களுடைய எதிரிகள் அவங்க கொடுத்த தொல்லைகள் எல்லாமே விலகுவதுடன் வழக்குகள் ஏதாவது இருக்கீங்க, கோர்ட்டு கேஸ் அழுதுட்டு இருக்கீங்களா, அந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான முடிவை தரும். அடுத்த அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். இதை தாண்டி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகுது. அடுத்ததா பெண்களை பொறுத்த வரைக்கும் நினைச்சது எல்லாத்தையும் சாதிச்சு முடிக்க போறீங்க. திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் அமையும். வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை தரும். விவசாயிகளுக்கு கடந்த மாதம் இருந்த நெருக்கடிகள் தீரும். கலைஞர்களாக இருக்கீங்களாக்கா புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். நிறைய பணவரவுக்கு வாய்ப்புண்டு. மாணவர்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் ஜூன் 4, 5ஆம் தேதிகளில் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் மட்டும் ரொம்பவே கவனமாக இருக்கணும். உங்களுடைய அதிர்ஷ்டமான நாட்கள் எடுத்துனாக்கா மே 14, 19, 23, 28, ஜூனில் 1ஆம் தேதி 10ஆம் தேதி இந்த நாட்களில் சுப நிகழ்ச்சிகள் தொடங்க பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தோம்னாக்க எல்லா விதத்துலேயும் நல்லதாகவே இருக்குது. குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களை அப்படியே ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்க போகிறாரு. ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு கவசமாக இருக்க போகிறாரு. இருந்தாலும் இன்னும் சிறப்பாக இருக்க உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் எல்லாமே அதிகரிச்சுக்கிட்டே போகணும்னு நினச்சினாக்கா முதற்கண் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகர் பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு நலம் பயக்கும், நன்மையை அதிகரிக்கும், சந்தோஷத்தை பெருக்கி கொடுப்பாங்க. ஆகமத்தில் ஓஹோன்னு வருவீங்க. எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி விநாயகர் பெருமானுடைய வழிபாட்டின் காரணமாக. அடுத்ததா அஸ்தம் நட்சத்திரம். சந்திரன் மற்றும் புதனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு நினைச்சதை சாதிக்கும் சக்தி இருக்கும். இந்த வைகாசி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில வளம் தரக்கூடிய மாதமா இருக்க போகுது. ஜென்ம கேதுவால எல்லாவித சங்கடங்களையும் அனுபவித்து வந்ததுடன் நோயுடனும் போராடி வந்த உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய குருவால கேது பகவான் எந்தெந்த விஷயத்துல உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணாரோ அது எல்லாத்தையும் இவர் காணாம போக்கிடுவார். அவற்றிலிருந்து விடுதலையை உண்டாக்க போறதும் குரு பகவான் தான். குருவின் பார்வைக்கு கேது ஆளாவதனால அவரால் எந்த ஒரு சங்கடத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தவே முடியாது. இனி நீங்க மண்ணை தொட்டாலும் சரி அது பொன்னாக மாறக்கூடிய காலகட்டம் குருவின் அருளால். அடுத்ததான் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கூடிய சனி பகவானும் சங்கடங்களை விரட்டி அடைப்பார். தைரியமாக செயல்பட்டு வெற்றிகளை அடையக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவார். தொழிலில் வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். பணியில ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு இது எல்லாமே கிடைக்கும். ரொம்ப நாளா குழந்தையுடைய குரலுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க, கனவு காண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. உங்களுடைய கனவு நனவாகும். பெண்களுக்கு உங்களுடைய நிலைகளில் முன்னேற்றம் தோன்றும். சிலருக்கு திருமண யோகம் உண்டாகும். எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக செயல்பட்டு உங்கள் நிலையை முன்னேற்றிப்பீங்க. விவசாயிகளுக்கு கடந்த காலத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் ஏற்பட போகுதுங்க. கலைஞர்களுக்கு இது ஒரு யோகமான காலகட்டம். மாணவர்களுக்கு மேற்படிப்புக்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தருங்க. மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஜூன் 5, 6ஆம் தேதிகளில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அடுத்த அதிர்ஷ்டமான நாட்கள்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா மே 14, 20, 23, 29, ஜூன் மாதத்தில் 2ஆம் தேதி, 11ஆம் தேதி இந்த நாட்களில் சுப நிகழ்ச்சிகளை தொடங்க பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா சந்திர பகவானுக்கு, அதாவது நவகிரகங்களில் வீற்றக்கூடிய சந்திரனுக்கு வெள்ளை நிற அள்ளி மலர அவருக்கு சாத்தி வழிபாடு செய்வதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கை வளமாகும். புரிஞ்சுதுங்களா? அடுத்ததா சித்திரை 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் மற்றும் புதனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு தைரியம் விவேகத்துடன் செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கும் சக்தி பிறவிலேயே இருக்கு. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் யோகமான மாதமாக இருக்கு. உங்களுடைய ராசியில சனி பகவான் 6ல் சஞ்சரிப்பதனால, குரு பகவான் 9ல் சஞ்சரிப்பதனால உங்களுடைய ராசியை 3ஆம் இடம் 5ஆம் இடங்களில் குரு பகவான் பார்ப்பதனாலையும் உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். நிறைவேறாமல் போன முயற்சிகள் எல்லாமே இனி நிறைவேறும். தடைப்பட்ட செயல்களில்
இனிமேல் வந்து லாபம் பார்க்க போகிறீங்க. இழுபறியாக இருந்த வம்பு வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான முடிவை தரும். உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். உடல் ஆரோக்கியம் சீராகும். வியாபாரத்தில் உண்டான போட்டிகள் எல்லாமே விலக போகுது. நண்பர்களும் சரி, உங்களுடைய வாழ்க்கை துணையும் சரி, அவங்ககிட்ட இருந்த பிணக்குகள் எல்லாமே நீங்க போகுது. வாழ்க்கை துணை வழியில நிறைய பலன்களை அனுபவிக்க போறீங்க. ஜென்ம கேதுவால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் தீரும். புதுசாக இடம் வாங்குறது, வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தருங்க. சிலருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பும் காணப்படுது. வேலை வாய்ப்பிற்காக காத்திருக்கீங்க, வேலை தேடி தேடி அழுத்து போச்சு மேடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் விரும்பிய வேலை நல்ல சம்பளத்துடன் கிடைக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். மேலும் இந்த காலகட்டத்தில் பணியாட்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க எதிர்பார்த்த சில மாற்றங்கள் ஏற்படுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் யோகமான மாதமாக இருக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் அமையும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி சுமூகமான நிலை ஏற்படும். பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடந்துப்பாங்க. அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அடுத்த அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். விவசாயிகளுக்கு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். கலைஞர்களுக்கு வருவாய் அதிகரிக்கும். நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. மாணவர்களாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய கனவுகள் எல்லாமே நனவாகக்கூடிய ஒரு காலகட்டம். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஜூன் மாதத்தில் 6ஆம் தேதி 7ஆம் தேதி இருக்குங்க. இந்த நாட்களில் ரொம்பவே கவனமாக இருங்க. அதிர்ஷ்டமான நாட்கள் எடுத்துருக்கா மே 14, 18, 23, 27, ஜூன் மாதத்தில் 5, 9 இந்த நாட்களில் சுப நிகழ்ச்சிகளை தொடங்க பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு சொன்னாக்கா விஷ்ணு துர்க்கையை வழிபாடு செய்ய உங்களுடைய வாழ்வு வளமாக மாறும். பொதுவாக சொல்லணுனாக்கா கன்னி ராசிக்கு இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது நிறைய விதங்களில் நன்மையான பலன்களை மட்டும்தான் கொடுத்துருக்கு. பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாதிப்பு அப்படிங்கிற விஷயம் எங்கேயுமே வந்துட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. ஏன்னா இத்தனை நாட்களாக பட்ட கஷ்டத்துக்கு இது வந்து தூசி மாதிரினே சொல்லலாம். சரிங்களா? அந்த தூசியும் நீங்கள் போக்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்கன்னாவே போதும். அதையும் அசால்ட்டாக சமாளிச்சிடலாம். உங்களுடைய வழிபாடு ஒவ்வொரு நட்சத்திரக்கும் எந்தெந்த தெய்வங்களை வழிபாடு செய்யணும்னு சொல்லியாச்சு. அதை மேற்கொண்டினாவே நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு முன்னேற்றம் மட்டும்தான் இருக்கும். பொதுவாக சொல்லனாக்க கன்னி ராசிக்கு இந்த வைகாசி மாதம் 100 மார்க்குக்கு 95% சூப்பராக இருக்குது. அந்த 5% சரி செய்யறதுக்கு கடவுளுடைய அனுகிரகத்தை நாடினா போதும். வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள்ல மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய கன்னி ராசிக்கு இந்த மாசம் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரியே நிறைய வரம் தரக்கூடிய விஷயங்கள்ல கடவுள்கள் கொடுக்க போறாங்க. அனுபவிக்க தயாராக இருங்க. கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வந்துட்டு அடுத்து வரக்கூடிய சங்கடமான காலங்களையும் நீங்க நினைச்சிருக்கிற மாதிரி பயன்படுத்திக்கோங்க. வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு முறை தான் வரும். கடவுள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விதங்கள்ல உங்களுக்கு அதிர்ஷ்ட கதவுகளை திறந்திருக்காங்க. இந்த வைகாசி மாதத்துல பயன்படுத்தி முன்னேறுங்கள் கன்னி ராசி அன்பர்களே. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சிருந்தாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஆன்மீகத்தின் வழி நடந்து சகல சௌபாகியங்களும் பெற்று வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.